வெல்கம் டு எஸ்எஸ் ரேகா டிசைனர். இப்போ நான் டம்மியில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ இந்த டம்மியில் வந்து ஒரு டம்மி அளவு எடுத்து எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டியிருந்தேன். இப்போ நான் அந்த டம்மியே மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டம்மிக்கு பார்த்தீங்கன்னா பாடி லூஸ் 35, இடுப்பு 29 வருது. ஆம்கோல் பார்த்தீங்கன்னா ஒரு 15, ஆம்கோல் லூஸ் பார்த்தீங்கன்னா 15, ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கப் ஷேப் பார்த்தீங்கன்னா 9 to 11 வருது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் எப்படி கட்டிங் போடுறேன்னு காட்டுறேன். அது நாளைக்கு கட்டிங் போட்டதுக்கப்புறம் நாளைக்கு அதை நாங்கள் தைச்சிட்டு இந்த டம்மியில் போட்டு காட்டுறோம். ஃபிட்டிங் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி கட்டிங் போடுறோன்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன், சாதா ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். அது எதுக்கு எப்படி கட்டிங் போடுறேன்னு அப்படின்னு பார்க்குறேன். பாருங்கள், தைக்கிறதுக்காக 1.25 இன்ச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அதாவது இந்த டம்மியோட லென்த்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்து 13 எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் 13 எடுத்திருக்கேன். 13 நெக் லென்த்து பார்த்திங்கன்னா 7 எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் 7 எடுத்திருக்கேன். இப்போது இது பார்த்திங்கன்னா 13லேருந்து மேலே தைக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் ஒரு 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்காக விட்ருக்கேன். இப்போது அது ஃபுல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 13. அந்த ஃபுல் ஷோல்டர் கணக்கு அப்படி எப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நெக்கு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வைக்கிறேன். இங்கே பாருங்கள் நெக்கு 3 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டர் 2 இன்ச்சு வைக்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போ 13 அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3/4 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நெக் ஷோல்டர் ஷேப் வச்சுருக்கேன். 3/4 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். ஏன் 3/4 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷோல்டர் அப்போ தான் பர்ஃபெக்டாக நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே ஷோல்டர் கரெக்டாக உட்காரும். ஃபுல் ஷோல்டர் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி தான் எப்போவுமே நான் ஷோல்டர் மெஷர்மெண்ட் கரெக்ட் பண்ணி வைப்பேன். இங்கே பாருங்கள் அதுக்கு ஆம்கோல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 15 வந்திருக்கு. அதுக்கு ஆம்கோல் லென்த்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 இன்ச்சு இறக்குறேன். ஆம்கோல் லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு இறக்குறேன். பாருங்கள் 6 இன்ச்சு இறக்குறேன். பேக் நெக் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு இறக்கிருக்கேன். பாருங்கள் 7 இன்ச்சு இறக்கிருக்கேன். பாருங்கள் ரவுண்டு. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா பாடி லூஸ் பாடி பார்த்திங்கன்னா 35 வந்திருக்குது. இது சிங்கிள் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 1 இன்ச்சு சேர்த்து 36 வைக்கலாம். இங்கே பாருங்கள் 36 இடுப்பு பார்த்திங்கன்னா 29 வருது. இங்கே பாருங்கள் 29 வருது. கரெக்டாக 29 இடுப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் டாட்டுக்கு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு டாட்டுக்கு விட்டுருக்கேன் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணுறேன். பாருங்கள் அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறேன். டாட்டுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். இப்போ தைச்சி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா இது நல்லா டாட் போடிச்சிட்டு தைச்சி முடிக்கும் போது 29 வரும். டாட் போக 29 வரும். இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் வந்து பேக்கில் பிடிச்சிக்குவோம். இது பாருங்கள் டாட்டுக்கு வந்து பேக்கில் பிடிச்சிக்குவோம். இப்போ டாட் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வைக்கிற டாட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் 1 இன்ச்சு மட்டும் டாட்டுக்கு பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணுறேன். பாருங்கள் டாட்டு பேக்கு பேக் டாட்டு 1 இன்ச்சு கரெக்டாக பேக் டாட்டு 1 இன்ச்சு தான் வரணும். பிடிக்கும் போது அது கரெக்டாக 1 இன்ச்சு டாட் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக உட்காரும். பாருங்கள் ப்ளவுஸ் பார்த்து கரெக்டாக உட்காரும். இது பார்த்திங்கன்னா பேக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பேக்கில் ஆம்கோல் பார்த்திங்கன்னா கரெக்டாக 15 வருது. ஆம்கோல் பாருங்கள் 15 ஆம்கோல் வருது. நம்மளுக்கு இங்கே எவ்வளோ வரணும் அப்படின்னா 7 இன்ச்சு வரணும். இங்கே பாருங்கள் கரெக்டாக 7 இன்ச்சு வருது. பாருங்கள் ஆம்கோல் 7 இன்ச்சு வருது. 7 இன்ச்சு ஆம்கோல் வருது. இது பார்த்திங்கன்னா பாடி லூஸ் 35. அந்த டம்மி அளவு எடுத்ததுக்கு பேக் கட்டிங் பண்ணுறேன். இது பாருங்கள் பேக்கு. பேக் இது பேக்கு. இப்போ ஸ்லீவு அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். சிங்கிள் ப்ளவுஸுங்கிறதுனால இங்கே பாருங்கள் ஒரு ஸ்கேல் அளவு கொஞ்சமாக இங்கே மடிச்சடிக்கிறதுக்கு விட்டு ஒரு ஸ்கேல் அளவு நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக விட்ருக்கோம். எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு ஸ்கேல் அளவு விட்டுட்டு மடிச்சடிக்கிறதுக்காக விட்ருக்கோம். இங்கே பாருங்கள் கை நீளம் 8 இன்ச்சு பாருங்கள். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2.25 இறக்குறேன். அடிக்கைக்கு 2.25 வைக்கிறேன். பாருங்கள். இப்போது ஆம்கோல் பார்த்திங்கன்னா 15 வந்திருக்குது. ஆம்கோல் 15 வந்திருக்கும் போது நம்ம அடிக்கை லூஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 15லேருந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 13 வரும். 13 தான் நம்ம எப்போவுமே அடிக்கையில் லூஸாக வைக்கணும். இங்கே பாருங்கள் 6 வைக்கிறேன். பாருங்கள் 6. இந்த மெத்தேட் எல்லாமே எனக்கு எப்படி
நான் எப்படி கற்றுக்கிட்டனோ அது மாதிரி தகுந்த மாதிரி டிவைட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி கட்டிங் நீங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எப்போவுமே ஆம்கோல்லேருந்து அடிக்கை லூஸு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆம்கோல் லென்த் வந்து வைக்கணும். இப்போ பாருங்கள், கை லூஸ் பார்த்திங்கன்னா 5 கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் 5 பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் 5. இப்போ நம்ம ஆம்கோல் வந்து 2.25 இறக்கியிருக்கோம். அடிக்கை வந்து பார்த்திங்கன்னா 6.5 வச்சுருக்கோம். 6.5 வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம அளந்து பார்க்கும்போது அதே 15 வரணும். இங்கே பாருங்கள் பாருங்கள், கரெக்டாக 15 வருது. 15 வருது. 15 வரும்போது உங்களுக்கு நல்லா அதாவது கை 2 ஈக்குவல் பண்ணி ஏற்றும் போது கரெக்டாக உட்காந்து. இங்கே பாருங்கள், கை 8. இங்கே பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பு அழகாக எடுத்துருக்கு. பாருங்கள், 2.25 எடுத்துகிட்டு அழகாக எடுத்துருக்கு. இப்போது ஆம்கோல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கிருந்து இந்த கட்டிங்கிலிருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அளவில் இங்கே பாருங்கள் ஆம்கோல் சர்க்கிள் இப்படி அழகாக எடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அழகான பொசிஷனில் எடுத்து இங்கே பாருங்கள் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நல்லா சுருக்கு கரெக்டாக உட்காரும். சுருக்கு இல்லாமல் கரெக்டாக அழகாக உட்காரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நான் எப்படி கட்டிங் பண்ணுறேனோ அதே மாதிரி கிராஸ் போடுறேன். இங்கே பாருங்கள், நான் எப்பவுமே இந்த மாதிரி கிராஸ் தான் போடுவேன். இங்கே பாருங்கள் கிராஸு. இங்கே பாருங்கள், கிராஸ் போட்டுட்டு நல்லா ஒரு அதாவது நீங்கள் பாருங்கள் ஷோல்டர்லேருந்து நெக்கு நல்லா டீப்பாக அழகாக வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு பாருங்கள் நல்லா ஆம்கோல் கிட்ட நல்லா ட்ராயிங் நீட்டாக மெஷர்மெண்ட் வச்சு கரெக்டாக போட்டுக்கணும். இங்கே பாருங்கள் கரெக்டாக போட்டு இது நல்லா மடித்து அடிச்சுட்டு அழகாக வரைஞ்சிக்குங்க. இங்கே பாருங்கள் வரைஞ்சிட்டு இங்கே பாருங்கள் நெக்கு என்ன பண்ணணும் பாருங்கள். அடுத்தது இங்கே ஆம்கோல் பக்கத்தில் நிறுத்தி அழகாக ஒரே மாதிரி கோடு போடணும். பாருங்கள், இப்போ பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா 36 9 வச்சு கரெக்டாக மார்க் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டு பாருங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும். ஒரு 1/4 இன்ச் கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு டம்மிக்கு பார்த்தீங்கன்னா நான் 7 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டு 7 இன்ச்சு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டு. அப்புறம் கப்பு ஷேப்பு பார்த்தீங்க அப்படின்னா 9.25 ப்ளஸ் 11.25 நான் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 12 வைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் 4.25 வைக்கிறேன். சைடில் 5.5 வைக்கிறேன். 5.5 வைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரண்ட்டு இப்போ பாடியில் எப்படி கவர் தட்டு எடுத்தோமோ அதே மாதிரி ப்ளவுஸ்லேயும் கவர் தட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சுருக்கு இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் 7 இன்ச்சு இறக்கியிருக்கோமா நெக்கு, அதுக்கு பக்கத்தில் அழகாக ஒரு சின்ன கோடு ஒன்று போட்டுக்கணும். இங்கே பாருங்கள் சின்ன கோடு ஒன்று போட்டுக்கிட்டு நெக்கு நல்லா ஷேப் வர்றதுக்காக இந்த கோட்டிலேருந்து இந்த கோடு அப்படியே ஷேப் கொண்டு வரணும். ஷேப் கொண்டு வந்துட்டு இப்போ பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா 35, இடுப்பு பார்த்தீங்கன்னா 29. 35ல் 29னா 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே பாருங்கள் டாட்டுக்கு இங்கே 2.25 ப்ளஸ் 1.5. இங்கே பாருங்கள் 1.5 இது பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு 6 இன்ச்சை நீங்கள் வந்து 2ஆக டிவைட் பண்ணி இந்த பக்கம் 3 இன்ச்சு அந்த பக்கம் 3 இன்ச்சு டாட் கொண்டு வரணும். பாருங்கள் டாட். இதுதான் இந்த டம்மிக்கு எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு கட்டிங் டாட்டு. பாருங்கள் டாட் பாருங்கள். பாருங்கள் டம்மிக்கு எடுத்த மெஷர்மெண்ட். பாருங்கள் ஃப்ரண்ட்டும் பேக்கும் போட்டு பார்க்கும்போது இப்போ பாருங்கள் ஈக்குவலாக கரெக்டாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு. போட்டுட்டு இங்கே அளந்து பார்க்கணும். பாருங்கள் 2.5
2.5 கரெக்டாக வருது. இங்கே பாருங்கள் 2.5, இங்கேயும் 2.5 வருது. 2.5 வரும்போது நம்ம பட்டி பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் 3 இன்ச்சு பட்டி. இப்போ 3 இன்ச்சு பட்டி போட்டுட்டு சென்டரில் 2.5 இன்ச்சு போடணும். இங்கே பாருங்கள் பட்டி 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 பாருங்கள் பட்டி பாருங்கள் ப்ளவுஸ். இங்கே மெஷர்மெண்ட் அளந்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த ஜக்காவில் உட்காருது. இதுதான் இந்த டம்மிக்கு நாங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து, இந்த டம்மியோட மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ப்ளவுஸு சாதா ப்ளவுஸ் கட்டிங் போட்டு காட்டியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த கட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களே இந்த மாதிரி கட்டிங் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.